ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வந்து வீட்டிலே எப்படி வந்து ஒரு ஜுவல்லரி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து கிளாத் ஷீட் தான் எடுத்திருக்கேன். இது வந்து நார்மலாக பேப்பர் தான், பேப்பர் மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து 10x2 சென்டிமீட்டர் வந்து ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபோம் ஷீட்டில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோம் ஷீட்டில் நான் ட்ரை பண்ணி பார்க்கல, எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் வந்து கிளாத் ஷீட்டில் வந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து 1 சென்டிமீட்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1 சென்டிமீட்டர் இருக்குல்ல, அது வந்து இந்த சென்டரை வச்சுட்டு இந்த மாதிரி கார்னருக்கும் இந்த சென்டருக்கும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். அந்த ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அந்த லைன் மேலேயே நான் கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து டபுள் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மல்டி கலரில் எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ரெயின்போ கலர் மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது மாதிரி வந்து கட் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து பெருசாக இருக்குல்ல, அந்த பக்கம் இருந்து நம்ம ரோல் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபுல்லாக வந்து இந்த எண்டு வரைக்கும் ரோல் பண்ணிட்டே வாங்க. லாஸ்ட்டாக வந்து ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். கிளாத் ஷீட் இது நார்மலாக கடையில் கேட்டிங்கனாலே கிடைக்கும். இது வந்து ஃபோம் ஷீட் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கிளிட்டர் ஷீட்டை வச்சு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதுவுமே இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒட்டிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ இதே போல் நமக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து பிங்க் அண்ட் எல்லோ காம்பினேஷன் எடுத்திருக்கேன். ஊசியில் வந்து நூல் தான் கோர்த்துருக்கேன். நீங்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கியர் ஒயர் இருக்கும்ல, அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ரெண்டு எண்டுலேயும் கீர் லாக் போட்டுக்கோங்க. அது வந்து எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கு தனி வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து இது வந்து ஒவ்வொரு கலராக மாற்றி மாற்றி நம்ம வந்து இது மாதிரி கோர்த்துக்கலாம். நடுவில் வந்து ஒவ்வொரு பீட்ஸ் வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு பீட் கோர்த்துட்டு பிங்க் கலர் ஒன்று, அப்புறம் ஒரு பீட் கோர்த்துட்டு அப்புறம் எல்லோ கலர் ஒன்று, இதே மாதிரி வந்து ஃபுல்லாக கோர்த்து முடிச்சிடலாம். சிங்கிள் கலராக இருந்தால் விட மல்டி கலராக இருந்தால் தான் நல்லா இருக்குங்கிறதுனால நான் வந்து டபுள் கலரில் செஞ்சுருக்கேன். என்கிட்ட 3 கலர்ஸ் தான் இருந்தது கிளாத் ஷீட்டு. அதனால நான் வந்து 2 கலரில் செய்யலான்னு செஞ்சுருக்கேன். இது மாதிரி வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து கோர்த்துக்கலாம். இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இருந்தது. இப்போ இது வந்து இந்த செயின் வந்து நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வித்தியாசமாக இருக்கும். இது மாதிரிலாம் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. இது மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செயின் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நாட் வந்து பின்னாடி வந்து இது 4 நூலையும் ஒன்றா ஜாயின் பண்ணி ஒரு பீட் வந்து கோர்த்துக்கலாம். நல்லா நெருக்கமாக இருக்க மாதிரி கோர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ நான் வந்து ஒரு ரெட் கலர் ஸ்டோன் வந்து அதில் போட்டுக்கிறேன். அந்த ஸ்டோன் வந்து வெளியே வராமல் அந்த பீட் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு பின்னாடி வந்து நல்லா முடிச்சு போட்டுக்கிறேன். இப்போ வந்து அந்த ஸ்டோன் வந்து அந்த பீட் வந்து வெளியே வராது. இப்போ வந்து ஈஸியாக நம்ம இதை போட்டுக்கலாம், டைட் பண்ணிக்கலாம். இப்போ இயரிங்ஸ் வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதிலேயே தான் அதே வச்சுட்டு நான் வந்து ரிங் ஒன்று அந்த மாட்டோம்ல, அந்த ஹேங்கிங் ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீளமாக இருக்கும்ல, அது ஒன்று எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு அந்த இதோட ஜாயின் பண்ணிடலாம். ஹேங்கிங்கோட ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ரோல் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதுக்குள்ளே வந்து போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பீடும் போட்டு அதுக்கு அப்புறம் இதை போட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பீட் போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் வந்து இன்னும் நீளமாக வேணும்னா எல்லோ கலரையும் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்னதாக செய்கிறதுனால இது மட்டும் செய்கிறேன். இப்போது அந்த கம்பி இருக்கும்ல, அந்த கம்பி வந்து அப்படியே விட்டிங்கன்னா உருவிட்டு வந்துடும். அதனால் அந்த கம்பியை நல்லா வளைச்சி விட்டுக்கோங்க. அப்போ வந்து அது கீழே வராது. இப்போ பார்த்திங்கன்னா இயரிங்ஸும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் பிரேஸ்லெட் கூட ரெடி பண்ணிக்கலாம். செயின் எப்படி ரெடி பண்ணீங்களோ அதே போல் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.